அழகியை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட நான் அழகியை விட்டு வந்துட்டு இப்போ ஒரு 10 நாள் ஆச்சுங்க. இன்றைக்கி ராத்திரியோ இல்லை நாளை காலையிலையோ தான் நான் ஊருக்கு போவேன். அழகி நல்லா தான் இருக்கிறா. இருந்தாலுமே கொஞ்சம் நடுவில் ஒரு 2 டேஸ் வந்து சரியாக சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. போய் தான் பார்க்கணும் அவள் எப்படி இருக்கிறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஏற்கனவே எடுத்த பழைய வீடியோ தாங்க. நான் இன்றைக்கி உட்காந்து அவளை நினச்சிட்டே நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அதில் வந்து இன்ன வரைக்கும் ஏற்கனவே போட்டது போடாதது கொஞ்சம்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி உங்களுக்கு போட்டிருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ஜாய் பண்ணேன். நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னாவே எப்போவுமே காலைல எழுந்திரிச்சோன்னே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்து அழகி எண்ணெய் எழுப்பி போட்டுட்டு பால்கனியில் நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு வருவாள். மழை பெஞ்சிருந்தா என்ன செய்வா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நடந்த கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா மழை, வெளியில் வந்து தூறல் தூறிகிட்ருக்கு. ரொம்பலாம் பெய்யல, லேசாக தூறல் தூறிகிட்ருக்கு. இந்த மழைக்கு பாருங்கள், அதனால் வெளியில் போகாமல் இன்றைக்கி நான் இங்கே ஊரில் இருக்கிறதுனால நான் மாடியில் இருக்கேன்னு இங்கே வந்து படுத்துருக்கா. மாடியிலேருந்து வந்துட்டிங்களா? என்ன தாவிட்டு பார்க்குறீங்க? ஏதாவது கேட்டால் மூஞ்சி திருப்பிக்க வேண்டியது. இன்றைக்கி நீ வெளியே வரமாட்ட தானே? தரெல்லாம் ஈரமாயிடுச்சு, அதனால் அப்படியே தானே இருப்ப. பரவாயில்லவா அழகி? அழகி பாப்பா பா, பால் குடிக்கிறான். அம்மாடி வாங்க. அதெல்லாம் என்னால் ஊட்டி விட முடியாது, குடிங்க, உங்களுக்கு தான் அது. எது வச்சாலும் மூஞ்சி பார்க்குறது உடனே ஊட்டிடுவோமா ஒரு வாய் அப்படின்னு. இங்கே பாருங்க, சாப்பிடலான்ட்டு வந்து உட்காந்தா அழகி வந்து இப்படி படுத்துருக்கா. நான் எப்படி சாப்பிட்றது? அழகி இங்கே பாரு, அழகி சாப்பிட தான் போகிறேன் நான். என்ன பாப்பா இப்படி பண்ற? பஸ் கொடுக்குறியா? எந்திரி போ, நான் சாப்பிட்டு வரப்போ. எழுந்திரி கண்ணே. சாப்பிட்றியா நீ? கஞ்சி சோறு தான் சாப்பிட்றியா? உனக்கு கஞ்சி சோறு பிடிக்கும்ல, சாப்பிட்றியா? சரி வா, சரி வா, உனக்கு நான் போட்டுட்டே சாப்பிட்றேன். நீ சாப்பிடுவ, கஞ்சி சாதம் சாப்பிடுவேன், தயிர் போட்டு கஞ்சி சாதம் சாப்பிட்றியா? உனக்கு போட்டுட்டு தான் நான் சாப்பிடணுமா? சரி எழுந்திரி, சரி எழுந்திரி, வா வா போ. எங்கே சாப்பிடுவ நீ? நீ எங்கே சாப்பிடுவ? உனக்கு சோறு வேணும் அதானே? எழுந்திரி. அழகி என்னை சாப்பிட விடாமல் வம்பு பண்ணானேன்னு அவளுக்கு சாப்பாடை நான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. அவளை பாருங்கள், இங்கே போய் என்ன ஒய்யாரமாக படுத்துருக்கான்னு. என்னை சாப்பிட விடாமல் ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்ன வேலையை காமிச்சிட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்து ஒய்யாரமாக படுத்துருக்க நீ? இப்போ எதுக்கு இங்கே இவ்வளோ ஒய்யாரமாக படுத்துருக்க? சரி வா, சாப்பிட்டு வந்து படுத்துக்கூடியா? பா மாமூடியா, எந்திரிச்சுடியா, பா போ, சாப்பிட்ற இடத்துக்கு போ. பா, உனக்கு தான் மாமா முடியா. அழகி கஞ்சி சாதம்லாம் சாப்பிடுவா, நிறைய சாப்பிட மாட்டா, மைல்டாக தான் சாப்பிடுவா. கொஞ்சோண்டு தயிர் போட்டு வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்கள். ஆனால் நிறைய சாப்பிட மாட்டா, கொஞ்சம் தான் சாப்பிடுவா. கிட்டத்தட்ட 11 ஆகுது. எங்கள் வீட்டில் நாங்களாம் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறோம். அது கிச்சனில் உட்காந்து நாங்களாம் இங்கே உட்காந்து ரவுண்டு கட்டி பேசிகிட்டு இருக்கோன்னு நம்ம அழகி பாருங்கள். எப்போவும் இப்படி தாங்க, 4-5 பேர் யாராவது உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்னா நடுவில் வந்து சமத்தாக படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருப்பா, கதை கேட்டுட்டு இருப்பா, அப்புறம் தூங்கவும் செய்வா. பாருங்க எவ்வளோ சமத்தா அழகாக படுத்துருக்கு நமக்குள்ள. அழகி பொண்ணு, அழகி பொண்ணு, நாங்கள் மீட்டிங் முடிச்சிட்டோம், மணி 12 ஆச்சு. பாருங்க நாங்கள் பேசுகிற கதையெல்லாம் எப்படி தூங்குறான்னு. அச்சோ எப்படி இப்போ நாங்கள் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் போனால் அழகி எந்திரிச்சு வந்துடுவா. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நாங்கள் கதை பேசிகிட்டு இருக்கோம். அந்த கதையை கேட்டுட்டு இப்படி தூங்குதுக்குள்ள பாருங்க. லைட்டாக ஆஃப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமும் அழகி அப்படி தூங்குறா. பிள்ளைக்கு என்னன்னு தெரில, அவ்வளோ டயர்டு. ஆனால் இன்னைக்கு பகலில் சுத்தமாக தூங்கவே இல்லைங்க. அதான் பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு. சரி தூங்கட்டும்.